கட்சி தலைவர்னு இல்ல, எந்த தலைவருமே இங்க தலைவர் கிடையாது. ரஜினி கிஜினியெல்லாம் தலைவர் கிடையாது. ஆமா, தலைவர்னாவே இவர் மட்டும்தான். யாரு? நம்ம விஜய். நான் அவரை கேட்கல. உங்க கட்சி தலைவர் என்ன விஜயா? வேற யாருங்க? புஷி ஆனந்த். உங்க கட்சியோட கொள்கை என்ன? கட்சியோட கொள்கை என்ன? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லல. அதான் உங்கள்ட்ட கேக்குறேன். அந்த ரகசியத்தை என் வாயில ஓபன் பண்ணி ரகசியம் புரியுதுங்களா? ரெண்டாவது, ரகசியத்தை விட்டோம்னா மற்ற கட்சிக்காரன் அந்த கொள்கையை பிடிச்சி எந்திரிச்சு அவன் உடனே தேர்தல் இருக்கு நாங்களாம் அந்த கொள்கையை வச்சிருக்கோம்னு சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கா? எலான் மஸ்கோட டீல்ல எங்க தலைவர் வந்து மலேசியாவில் வந்து அந்த ஜனநாயகன் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எலான் மஸ்கை மீட் பண்ணி அங்க ஒரு மீட்டிங் நடத்தினதுக்கு அப்புறம் இங்க வந்தாரு. ஆனா எங்க ஆட்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜிபே, போன்பே, வாட்ஸ்அப் பே இந்த மாதிரி பேமெண்ட்டே கிடையாது. ஏன்? பணமே கிடையாது. எல்லா கையிலுமே மிஷினை கொடுத்துருவோம். கொய்யால உனக்கு தேவையானதை டப்புன்னு அப்படியே பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருறா. கள்ள நோட்டு தான் அடிக்கிறீங்களா? எங்க தலைவன் பேசுனது நீங்க, எங்க தலைவன் பேசுனா அது சரிங்க. மத்தவன் பேசுனது ஏஐல பாத்துறாங்க. உங்க தலைவன் பேசுனா அது சரி, மத்தவங்க பேசுனா ஏஐல மாத்திடுறாங்க. ஆமா, இது வரைக்கும் கரெக்டாவே பேசியிருக்காரு எல்லாமே. எது சரியா பேசல? எது சரியா பேசினாரு நீங்க சொல்லுங்க, எது பேசல நான் சொல்றேன். அங்கதானங்க அவர் உண்மையா நல்லபடியா கரெக்டா பேசுனது. அப்ப இங்க நல்லாவே பேசணும் சொல்லுங்க. ஏன் நல்லா பேசலங்கிறது இவனு கேக்குறேன். அதுக்கு ஏன் இப்ப கேக்குறீங்கல்ல, ஏன் நல்லா பேசல? ஏன் ஸ்கிரிப்ட் சரியா கொடுக்கல? ஸ்கிரிப்ட் சரியா கொடுக்கலையா? ஏங்க ஏங்க எல்லா டிஎம்கேயோட சதிங்க, எல்லா டிஎம்கேயோட சதி. உங்களுக்கு கேரள மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து வச்சு பார்த்தானுங்க. நாங்க அதெல்லாம் அவனுங்களுக்கு மேல நாங்க தாய்லாந்துல இருந்து ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து பெத்தலையில மை போட்டு பார்த்தோம். அப்படியே உள்ளார கருப்பாவி பூந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். இன்னைக்கு நம்ம அரசியல் ஆடுகளத்துல நம்ம யார் கூட இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது திரைப்பட இயக்குனர் அப்புறம் டிவிக்கோட ஆதரவாளராக இருக்கிற நந்தகுமார் சார் தான் நம்மளோட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். அந்த பொசிஷனே பயங்கரமா இருக்கு. அப்படி இதுலயே நீ காட்டிடுறீங்களே, நீங்க வந்து தீவிரமான விஜய் ஃபேன் அப்படின்னு காட்டிடுறீங்க. எது திருப்பாச்சி அருவாலை இப்படிதான் எடுத்து போடுவானுங்களே, அது மாதிரியா? அந்த மாதிரி இப்ப மக்களோட வாழ்க்கையில போட்டலாம்னு பாக்குறீங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. வேற எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஆமா, ரஜினிக்கு வந்து இப்படி மண்டையில கை வச்சு இப்படி கோதுவாரு. நம்மளுக்கு கோதுறதுக்கு மயிர் இல்ல, சாரி முடி இல்ல. அதனால சரி, சின்ன வயசுல நிறைய கோதிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருக்கலாம், இல்ல அவ்வளவு இருக்கலாம். சரி சார், உங்க தலைவர் எப்படி இருக்காரு? தலைவருன்னா யார்? ரஜினியா? இல்ல உங்களோட கட்சி தலைவர். இல்ல, முடியை பத்தி பேசணுமே, நீங்க அந்த இதுலயே இருக்கீங்க அப்படிங்க. இல்ல இப்ப உங்க கட்சிக்குள்ள வந்துடும் நம்ம டைரக்டா. ஓகே, கட்சி தலைவர் எப்படி இருக்காரு? கட்சி தலைவர்னு இல்ல, எந்த தலைவருமே இங்க தலைவர் கிடையாது. ரஜினி கிஜினியெல்லாம் தலைவர் கிடையாது. ஆமா, தலைவர்னாவே இவர் மட்டும்தான். யாரு? நம்ம விஜய். நான் அவரை கேட்கல. உங்க கட்சி தலைவர் என்ன விஜயா? வேற யாருங்க? புஷி ஆனந்த். புஷி ஆனந்த்? ஏங்க புஷி ஆனந்த் தலைவருங்கிறதெல்லாம், அதாவது அடிமட்ட தொண்டனுக்கு அவர் தலைவர் மாதிரி ஒரு போக்கசிங்ல இருக்காருங்க. புரியுதுங்களா? ஆனா தலைவர்னா ஒன் அண்ட் ஒன்லி, இந்த உலகத்திலேயே தலைவன் அப்படின்னா அது விஜய் தவிர வேற எவனும் கிடையாது. எது? ஏங்க அந்த இதை நான் பேசிவிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். புசிங்கிறது ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கான். ஆமா, அதாவது பாண்டிச்சேரியிலேயே புசின்னு ஒரு ஊர் இருக்கான். அந்த ஊருக்கு ஊர் தலைவரா இருந்திருக்காரு எங்க புசி ஐயா. அதனாலதான் புசி ஆனந்த் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் வந்து என்ன புரியுதுங்களா, பசித்தவனுக்கெல்லாம் புசிக்கிறதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காருங்கிறத பத்தி தான் நான் சொன்னேன். நான் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு கம்யூனிட்டிங்களா? அவர் வந்து எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு தெரியுமா? புசிலையா சார்? அதான் பசி, நீங்க சொல்ற அந்த பசி புசி அப்படி சொல்றேன். புசியில நிறைய உதவி பண்ணிருக்காரு. எங்க பசிச்சாதாங்க உதவி பண்ண முடியும். அதான் சார் புசின்னு சொன்னேன். பசிக்கு இன்னொரு வார்த்தை புசி தானே? பசிக்கு இன்னொரு வார்த்தை புதியா? பசித்தவனுக்கு புசித்தல். உணவு கொடுக்கறது இருக்கு இல்லையா, உணவு வந்து எடுத்து சாப்பிடுறதுங்கிறதுக்கு புசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது. புரியுதுங்களா? சாப்பிடுறதுங்கிறது வந்து மனிதத்தன்மை கிடையாது, அது விலங்குத்தன்மை. புரியுதுங்களா? மாடுன்னா மேயும், மனுஷன்னா புசிப்பான். புசித்துறது அப்படிங்கிறது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை மறந்தே போயிட்டாங்க. எங்க ஐயா வந்து புரியுதுங்களா, சங்கத்தமிழ் கற்றவர். அவரோட பேச்சுக்கு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அவரோட பேச்சு பேசினா புரியாது அப்படிங்கிறாங்க. கரெக்ட். 88, 86 வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், இதெல்லாம் வந்து புதிய தமிழ்ல வருது இல்ல? கரெக்டா? புதிய தமிழ் இல்லைங்க, சங்க தமிழ். 88, அதாவது ஆதி தமிழ் அப்படின்னு ஒரு ஹிப்பாபாதியா? ஆதி தமிழ். ஏங்க
ஐயோ அது இல்லையா? என்னங்க இது ஆதி தமிழ்னா அந்த காலத்து தமிழ். நீங்க கல்வெட்டு படிக்க தெரியுமா உங்களுக்கு? கல்வெட்டு அந்த தமிழ் நமக்கு தெரியாது சார். புரியுதுங்களா? அதை படிக்கக்கூடியதுல புசி ஆனந்த ஐயா ஒரு ஆளு. தஞ்சாவூர் கல்வெட்டை படிச்சு காட்ட முடியுமா உங்களால? புசி படிச்சிருவாரு. புசி படிச்சிருவாரு. அப்புறம் அந்த மாதிரி கல்வெட்டு படிக்கிற இன்னைக்கு வந்து அந்த எழுத்து முறையே இல்லாதனால அவர் பேசுற பேச்சுக்கள் உங்களுக்கு புரியாம போகுது. புரியுதுங்களா? நாம தெரிஞ்சுக்கல, நாம ஒரு விஷயத்த கத்துக்கலங்கிறதுனால அடுத்தவனை முட்டாளா பாக்குறத நிப்பாட்டிருங்க. ஓ, நமக்கு அந்த விஷயம் தெரியலன்னு வருத்தப்படுங்க. அதான் மக்களே, எம்பளத்தி 8 எம்பளத்தி கும்பளத்தி வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் வந்து சங்கத்தமிழ், அதாவது பழைய தமிழ்ல இருக்கிறது. அது வந்து இப்பதான் வந்து நம்ம ஐயா வந்து எடுத்து காட்டுறாரு. அப்படிதானங்க ஐயா? அடுத்த எடுத்தெல்லாம் காட்டல, அவரோட வழக்கமாவே அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. அதை புரிஞ்சுக்கிற தன்மை உங்களை மாதிரி ஆளுங்கள்ட்டையும் சரி, நாட்டு மக்கள்கிட்டையும் சரி, அந்த அறிவு இன்னும் வளரல. அது எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த கல்வி கற்றுக் கொடுக்கப்படும். புசி அவரோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். கரெக்ட் தானே? இல்லைங்க, எனக்கு இப்படி போனா எனக்கு நீங்க தலைவருக்கெல்லாம் தலைவருங்கிறேன், ஒரே ஒரு தலைவன் தாங்கிறேன், அது எங்க விஜய் தாங்கிறேன். நீங்க வந்து மறுபடியும் புசியிலே நின்றுட்டு இருக்கீங்க. ரொம்ப புசியோட ஏக்கங்கள் உங்கள்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ? அந்த ஏக்கங்கள் ரொம்ப பசியா இருக்கீங்களோ? அதான் சார், புசிக்காக பசியில இருக்கீங்க. புசித்தல்ல இருக்கேன் நான், புசித்தல்ல இருக்கேன். புசித்த நல்லா புசித்துட்டா இவ்வளவு பேச்சு வராது. இல்ல உண்டவன் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, திருப்தியா சாப்பிட்டுட்டோம்னா தூங்குவோம். புசியில வந்து திருப்தியா நம்ம சாப்பிடணும். புசிய அப்படிதானே சொல்றீங்க நீங்க? ஏங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, புசிக்கிறதுனாவே சாப்பிட்டாச்சுன்னு அர்த்தம். சாப்பிட்றது அப்படின்னு புரியுதுங்களா? பசித்தாதான் புசிக்க முடியும், பசித்தாதான் புசிக்க முடியும். அதை முதல்ல நல்லா புசித்தாதான் பசிக்க முடியும், புசித்தாதான் பசிக்க முடியும். இது எந்த முரண்பாடா இல்லையா? பேச்சு வந்து முரண்பாடா இல்லையா? டிவிக்கேல பேசுறதெல்லாம் முரண்பாடா இருக்கா? டிவிக்கேல பேசுறதெல்லாம் முரண்பாடுனா முரண்பாடா, புரிதல் முரண்பாடா இருக்குதுங்க. நான் திருப்பி சொல்றேன், தப்பான பார்வையை பார்த்தா தப்பா தான் தெரியும். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இந்த மாதிரி கை வச்சு பார்த்தா என்ன தெரியுமா? அதான் பாக்குற பார்வை கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் கண்ணாடி போட்டு கிளியரா பாக்குறேன். ஆனாலும் தெரியும், கண்ணாடி போடுற அளவுக்கு இந்த வயசுல கண்ணாடி போடுற வயசாங்க அது. ஸ்டைல். வேலை பார்க்கறது ஜாஸ்தியா பார்த்துட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? கண்ணாடி எல்லாம் போடக்கூடாத வயசு இது. சரியா? ஆமா, கை வேலையை கம்மி பண்ணிருங்க. கை வேலையை கம்மி பண்ணிடுவோம். சரி, ஓகே சார். மலேசியால ஆடியோ லான்ச் எல்லாம் சூப்பரா நடத்திருந்தீங்க போல. மலேசியாவில் ஆடியோ லான்ச், தளபதி கச்சேரி. அது ஏங்க, அதை நினைச்சாவே என்னால போக முடியல. 12,000 ரூபாய் டிக்கெட்டு, 12,000 ரூபாய் டிக்கெட் 41 ரூபா குறையுதுங்கிறதுனால டிக்கெட் கொடுக்காம விட்டாங்க ஏர்போர்ட்ல. கம்யூனிட்டி பயிலுங்க ஒரு 41 ரூபாய் என்கிட்ட கொடுக்காம விட்டாங்க. நானும் எவ்வளவு பேர்கிட்ட அந்த நேரத்துல போன் பண்ணி கேட்டு பாக்குறேன். அந்த நேரத்துல ஒருத்தன் கேட்கிறேன், தர்றேன்னு சொன்னான், அனுப்புறேன், ஜிபே வேலை செய்யல. அனுப்புறப்ப ஜிபே வேலை செய்யலங்க. 41 ரூபாயால என்ன ஒரு அவமானங்க, அவமானம். ஆனா எங்க ஆட்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜிபே, போன்பே, வாட்ஸ்அப் பே, இந்த மாதிரி பேமெண்ட்டே கிடையாது. ஏன் பணமே கிடையாது, எல்லார் கையிலுமே மிஷினை கொடுத்துருவோம். ஒய்யால உனக்கு தேவையானதை டப்புன்னு அப்படியே பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருறா. கள்ள நோட்டு தான் அடிக்கிறீங்களா? கள்ள நோட்டு அடிக்கிறோமா? இல்ல, எல்லாருக்கும் மிஷின் கொடுத்து அப்படியே கொடுப்பீங்களே, அதான் ஆட்சியில கள்ள நோட்டு அந்த மாதிரி எதுவும் இன்வால்வ் பண்றீங்களா? ஏங்க, நம்ம பேங்க்ல பணம் இருக்குது இல்லைங்க? ஆமா. பணத்தை நம்ம தானே வச்சிருக்கணும். ஆமா. ஏன் பேங்க்காரன் வச்சிருக்கான்? என்ன பண்ணலாம்? அப்படி ஒரு மிஷினை மொபைல் இப்ப கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மொபைலுக்கு பின்னாலே பஸ்ல கண்டக்டர் டிக்கெட் கட்டணும், டிக்கெட் வந்து வருதா இல்லையா? அது மாதிரி கொய்யால அப்படி பட்டன் தட்டணும், எவ்வளவு அமௌண்ட் தட்டணும், பணம் வந்ததுன்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போறது. அது மாதிரி ஒரு டெக்னாலஜி எந்த ஆட்சி நிறுவம்? எங்க ஆட்சி மட்டும்தான் நிறுவம். அது மாதிரி சீரியஸா எனக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு சார், நான் ஓப்பனா கேட்க. சொல்லுங்க. அதாவது தாவேக்கால இருக்கிற நிர்வாகிகள், தாவேக்கா தொண்டர்கள், இந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே நீங்க வந்து இந்த எர்த்துல தான் இருக்கீங்களா, இல்ல வந்து வேற எதுவும் கிரகத்துல இருக்கீங்களா? எனக்கு அந்த சந்தேகம் ரொம்ப நாளாவே இருக்கு எனக்கு சத்தியமா. நீங்க இந்த பூமியில தான் இருக்கீங்க. பூமி பழசுங்க. பூமி பழசுன்னா பழைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய அபத்தம் தெரியுமா? நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்து வேற்றுக்கிரக வாசிகளோட ஏலியன்ஸோட லிங்க்ல இருக்கிறோம். எலான் மஸ்கோட டீல்ல எங்க தலைவர் வந்து மலேசியாவில் வந்து அந்த ஜனநாயகன் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எலான் மஸ்கை மீட் பண்ணி அங்க ஒரு மீட்டிங் நடத்தினதுக்கு அப்புறம் இங்க வந்தாரு. புரியுதுங்களா? தனி ஒரு சேட்டலைட் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. எங்க கட்சிக்காக, உலகத்திலேயே டிவிகே கட்சிக்காக தனி சேட்டலைட். புரியுதுங்களா சார்? ஒரே நிமிஷம் இருங்க, கிள்ளி பாருங்க முதல்ல. கில்லுங்க. எங்க கில்ல சொல்றீங்க? எங்க வேற யாரும் இல்ல கில்றது, உங்களை கிள்ளி பாருங்கன்னு சொல்றேன்.
புரியல புரியல, நான் சொல்றத நம்புறதுக்கு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க வந்து கனவுல இருக்கீங்களா, நிஜ வாழ்க்கை தூக்கத்துல நடக்கிற மாதிரி தூக்கத்துல பேசுற வியாதி எதுவும் இருக்கா உங்களுக்கு? எதுவும் அதாவது கிள்ளி பார்த்துருக்கேன். பல்பை கண்டுபிடிச்சவன் சொல்றப்ப எந்த கம்யூனிட்டி பேர்ல நம்பல. புரியுதுங்களா? அறிஞர்களும் நாளிகளும் முன்கூட்டியே சொல்ற விஷயத்தை எவனும் நம்ப மாட்டான். அதை செய்யற அன்னைக்கு தான் நம்புவானுங்க. எங்க இது செய்யற அன்னைக்கு பாப்பீங்க. 2026க்கு அப்புறம் நடைமுறையில பாப்பீங்க. இப்ப கைய கில்லு, கால கில்லு, அங்க கில்லு, இங்க கில்லு எல்லாம் சொல்லாதீங்க. எதையும் நாங்க கில்றதுக்கு கிடையாது. ஓகே விடுங்க. நீங்க மொத்தம் எவ்வளவு இது பண்ணி 41 ரூபா இதாயிருச்சுல்ல உங்களுக்கு கம்மி? ஆமாங்க, அன்னைக்கு அது ஒரு சோக சம்பவம் இருந்தாலும் பரவாயில்ல. போயிருந்தா கூட கடைசி ரோல உட்காந்து நான் வந்து தூரமா இருந்துதான் பார்த்திருப்பேன். இங்கே இருந்ததுனால நம்ம மொபைல்லயும் டிவிலையும் கொஞ்சம் நல்ல தலைவரை வந்து க்ளோஸ்அப்ல பாத்துட்டீங்க. உங்களுக்கு வந்துருச்சா வீடியோ எல்லாமே வந்துருச்சா உங்களுக்கு? எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். இல்ல யாருமே ரைட்ஸ் கிடையாது, பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களே, அதான் கேட்கிறேன் நான். ஏங்க எதுக்காக ரைட்ஸ் கிடையாது இதுங்க கிடையாதுன்னு எதுக்காக அந்த இது பண்ணாங்க? நாம வந்து ஒளிபரப்புறதுக்கு முன்னாலேயே மற்ற எதிர்கட்சிக்காரன் அதை தப்பான ஒரு ஒளிபரப்பாக்கிறாங்க. புரியுதுங்களா? நாம தலைவர் வந்து நல்ல விஷயத்த சொன்னாரு, நீங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை தலைவர் பேசினார்னா இவனுங்க வந்து ஏஐல வாய்ஸ மாத்தி நீங்களாம் நாசமா போகணுங்கிறத ஏஐல கொடுத்துட்றாங்க. எதிர்கட்சியோட சதி அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் வீடியோ வெளியில போக கூடாதுங்கிறதுக்காக நாங்க லைவ் கொடுக்கல. அப்போ வந்து இந்த டிஎம்கே தீய சக்தி, டிவிகே தூய சக்தின்றது ஏஐல பண்ணதா? எங்க தலைவர் பேசுனது நீங்க எங்க தலைவர் பேசுனா அது சரிங்க. மத்தவங்க பேசுனது ஏஐல மாத்துறாங்க. உங்க தலைவன் பேசுனா அது சரி, மத்தவங்க பேசுனா ஏஐல மாத்திடுறாங்க. ஆமா, இதுவரையும் கரெக்டாவே பேசியிருக்காரு எல்லாமே. எது சரியா பேசல, எது சரியா பேசினாரு நீங்க சொல்லுங்க, எது பேசல நான் சொல்றேன். மலேசியா ஃபங்க்ஷன்ல நடந்த எல்லா பேச்சுக்களும் எந்த அளவுக்கு இருந்தது? எந்த அளவுக்கு இருந்தது சொல்லுங்க. நான் பார்க்கல. நான் பார்க்கல. பார்க்காம ஏங்க இன்டர்வியூன்னு கூப்பிட்டு வச்சு இப்படி உட்காந்து இதுன்னு இருக்கேன். ஒரு விஷயத்த பார்த்துட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுல இருந்து தானே கொஸ்டின் பண்ண. அவர் மலேசியா ப்ரோக்ராமே பார்க்கலன்னா அப்புறம் எப்படி? அங்கதானங்க அவர் உண்மையா நல்லபடியா கரெக்டா பேசுனது. அப்ப இங்க நல்லாவே பேசணும் சொல்லுங்க. ஏன் நல்லா பேசலங்கிறது இவனு கேக்குறாங்க. அதுக்கு ஏன் இப்ப கேக்குறீங்கல்ல, ஏன் நல்லா பேசல? ஏன் ஸ்கிரிப்ட் சரியா கொடுக்கல? ஸ்கிரிப்ட் சரியா கொடுக்கலையா? ஏங்க ஐயோ, ஒரு விஷயம் அங்க தெளிவா பேசினாரா? அங்க என்னெல்லாம் சரியா இருந்ததுல குட்டி ஸ்டோரி கூட சொன்னாரு. குட்டி ஸ்டோரி சொன்னாரா? அந்த ஸ்டோரியோட இது என்ன புரியுதுங்களா? கை புசி மாதிரி வைக்காதீங்க, இருங்க புசியான மாதிரி வைக்காதீங்க, நீ நார்மலா சொல்லுங்க. அதாவது குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்ற, குட்டி ஸ்டோரி சொன்னாரு. அந்த கொடை அந்த கொடையோட மாரல், ஸ்டோரியோட மாரல் என்ன? ஸ்டோரியோட மாரல் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த கொடையை நம்ம ஒருத்தவங்க கொடுக்குறோம்னா அதே கூட நம்ம கிட்டே வரும் அப்படின்றது தான் இருக்குல்ல. ஒருத்தவங்களுக்கு நாம உதவி செஞ்சோம்னா அந்த உதவி திருப்பி நமக்கே கிடைக்குங்கிறதா அந்த மாரல். நமக்கு ஒருத்தருக்கு வந்து கெட்டது செஞ்சோம்னா அந்த கெட்டது நமக்கு திருப்பி கிடைக்குமா? அப்புறம் கிடைக்கும். ஒருவேளை எனக்கு ஒரு சந்தேகம் சார், இந்த கரூர் கூட்ட நெரிசல் எல்லாருமே கீழே விழுந்தாங்கல்ல, அப்போ அந்த கர்மா தான் விஜய் ஏர்போர்ட்டுக்கு வரப்போ ஏர்போர்ட்ல கீழே விழுந்தாரோ அதே நெரிசல்ல? புரியுதுங்களா? எவ்வளவு தப்பான புரிதலுக்குள்ள இருக்கீங்கன்னு. ஒரு மலேசியாவில் எங்க தலைமை எப்படியெல்லாம் பேசியிருக்காரு, அதே விஷயம் அங்க பேசுறது மாதிரி இங்க பேச முடியலங்கிறப்ப அந்த கொஸ்டின் ரைஸ் பண்றீங்களா, அது ஏங்கிற புரிதலுக்குள்ளார எல்லாரும் கேட்கறீங்களா ஒழிஞ்சு அது ஏன் நடந்ததுங்கிறத அதை தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? நல்லா மழுப்புறீங்கண்ணா. என்ன மழுப்புறோம்? பில்லி சூனி ஆவி ஏவல் வச்சு கெட்ட ஆவியை விட்டு எல்லாம் நடத்திட்டாங்க. இங்க வந்து எங்க ஆளு மேடையில ஏறி பேசினாவே வாய மந்திரவாதியை வச்சு வாயை கட்டிட்டாங்க. ஒரு வார்த்தை முழுசா பேச முடியுதா? மந்திரத்தால வாயை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அங்க செத்தவங்களா 41 பேர் செத்தான்னா எப்படி செத்தான்? அவனா நின்றுட்டு இருக்கானா, பார்த்துட்டு இருக்கானா, திடீர்னு கீழே விழுவுறான். மேல எல்லாரும் ஏறி போறாங்க. ஒரு மனுஷன் கீழே இருக்கிறப்ப எல்லாரும் மேல ஏறி போறது எவ்வளவு தெரிய தப்பு. அது தன்னோட புரிதல், தன்னோட இதே இல்லாம, கண்ட்ரோலே இல்லாம ஒருத்தன் போறான்னா அவனுக்கு என்ன பேய் பிடிச்சிருக்கு? அந்த பேயை ஏவி விட்டது யாரு? நின்றுட்டு இருக்கிறவங்க ஒருத்தன் கீழே விழுவுறான்னா சும்மா அந்த காத்து வந்து தள்ளி விடுறதுன்னா அந்த கருப்பு காத்து எப்படி வந்தது சொல்லுங்க கமான். எப்படி வந்தது? எல்லாம் டிஎம்கேயோட சதிங்க. எல்லாம் டிஎம்கேயோட சதி. உங்களுக்கு கேரள மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து வச்சு பார்த்தானுங்க. நாங்க அதெல்லாம் அவனுங்களுக்கு மேல நாங்க தாய்லாந்துல இருந்து ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து வெத்தலையில மை போட்டு பார்த்தோம். அப்படியே உள்ளார கருப்பாவி பூந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. டிவிக்கே பொறுத்தவரை புசியானதுக்கு வைத்தால போனாலும் விஜய் போனாலும் எல்லாத்துக்கும் காரணம் வந்து டிஎம்கே தான் இல்ல? என்ன பேசுறீங்க? வைத்தால போனா பன்னு சாப்பிட்டா வைத்தால நிக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா வைத்தால போகணுங்கிறதுக்கு காரணமா இருக்கிறது யாரு? எல்லாமே ஒரு விஷயங்க. எங்க கட்சியில ஒரு கட்டமைப்பு கீழே இருந்து எல்லாத்தையும் அடிமட்ட தொந்தன் வரைக்கும் கரெக்டா வழி நடத்தி கொண்டு போறது புசி ஐயாங்க. ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு அவர் பேதி மாத்திரையை கொடுத்து உள்ளார உட்கார வச்சுட்டாங்க. அந்த மீட்டிங் சரியா போகுமா?
வயிற்ற கலக்குனா என்ன ஆகும்? ஆய் வரும். ஆய் வர்றது எங்க போய் உட்காருவாரு? பாத்ரூம்ல. ரோட்லயா சார் உட்காருவாங்க? அப்புறம் பாத்ரூம்ல தான் உட்கார முடியும். வேதி போகாம அங்கே வந்து இருந்தா மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு, அப்படியே வசனங்கள்லாம் பேசிடுவாரு புசி ஆனந்த். நான் திருப்பி திருப்பி ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், மக்களும் உங்களை மாதிரி ஆட்களும் புரிஞ்சுக்க முடியாத தன்மையில இருக்கிறப்ப முதல்ல வந்து உங்களுக்கெல்லாம் அறிவு கொடுக்கணுங்க. முதல்ல படிப்பறிவு, ஒரு புரிஞ்சுக்கிற தன்மைக்கான படிப்பறிவு இல்லாம தான் இந்த நாடு, இந்த நாட்டு மக்களையும் ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் கிட்டத்தட்ட 40-50 வருஷமா ஆண்டு நம்மளை அறிவு இல்லாத மக்களை வச்சிருக்காங்க. உங்களை எல்லாம் அறிவை கொடுத்து மேம்படுத்தி கொண்டு வரணும். இதுல உங்களுக்கு அறிவு இல்லைங்கிற ஒரு விஷயத்த நாங்க சொன்னோம்னா எங்களை தற்குறின்னு சொல்றதுல எவ்வளவு பெரிய அமத்தம். ஐயா, நான் ஆரம்பத்துல தற்குறின்னு சொல்ல, நீங்க ஆச்சரிய குறி. அதாவது எனக்கு ஒரு சந்தை. சரி, எங்களுக்கு புரியுதுங்களா? எங்களுக்கு அறிவு இல்ல, உங்களுக்கு அறிவு இருக்குல்ல. உங்க கட்சியோட கொள்கை என்ன? கட்சியோட கொள்கை என்ன இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லல. அதான் உங்கள்ட்ட கேக்குறேன். அந்த ரகசியத்தை என் வாயில ஓபன் பண்ணி ரகசியம் கொள்கை என்ன சார்? ரகசியம் கொள்கையில என்ன சார் ரகசியம் இருக்கு? இது என்ன, இது தொடர்புல இருக்கீங்களா? ஏதாச்சும் உங்க ஆளு இவர் இருந்தாரு, எது அந்த ரகசியத்தை நான் சொல்லுவேன்? நான் இப்ப வெளியிட்டுட்டேன் அப்படின்னு எந்த கட்சியில இருந்து ஒதுக்கி ஓட்டு போடாத அளவுக்கு அவங்க பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு கட்சிக்குள்ளாரே என்னை வந்து ஒதுக்குற வச்சு விஷயத்த நீங்க பாக்குறீங்க, புரியுதுங்களா? ரெண்டாவது, ரகசியத்தை விட்டோம்னா மற்ற கட்சிக்காரன் அந்த கொள்கையை பிடிச்சி எந்திரிச்சு அவன் உடனே தேர்தல் இருக்கு நாங்களாம் அந்த கொள்கையை வச்சிருக்கோம்னு சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கா? ரகசியங்கிறது காப்பாற்றப்படுறது. எங்க கொள்கை ரகசியமா? ஐயோ எங்க, நான் வந்து இந்த டிவிக்கேல குஞ்சான்ஸ்க்கு தான் வந்து அறிவு இல்லைன்னு நினைச்சா, நல்லா பெரியாளா இருக்கிற இவருக்கும் வந்து என்ன சொல்றது, ஒருத்தர் கேட்டான்னு ஒருத்தர் சொன்னாரு, என்னது கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டா அவர் எப்படி காட்டி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி, கொள்கை எப்படி காட்டி கொடுக்க முடியும்னு கேக்குறீங்க. எல்லாருமே இப்படித்தானா? டிவிக்கேல எல்லாருமே இப்படித்தானா? எல்லாருமே இப்படிதானா? எல்லாருக்கும் தெரியுதுல, விவரமா இருக்காங்கல்ல. டிவிக்கேல விவரமா இருக்காங்களான்னு கேக்குறேன். டிவிக்கேல விவரமா இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்த சொல்லாம இருக்காங்க. யாராவது சொன்னாங்களா? ரகசியம் சொல்லிட்டு போயிட்டானுங்களேங்க. இதுதான் ரகசியம் எவனாவது சொன்னானா? ஏங்க, எங்க செயல் திட்டங்கள் ஏகப்பட்டது இருக்குதுங்க. ஏகப்பட்டதுல ஒண்ணு தெரிஞ்சா கூட அது வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு சார்பா இருவாங்க, புரியுதுங்களா? இப்ப உதாரணத்துக்கு வந்து எங்களோட திட்டத்துல வந்து நீங்க வந்து இப்ப சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு இப்ப ரோடு போட்டு வச்சிருக்காங்க. சரி, புரியுதுங்களா? எவ்வளவு நேரம் டிராவல் ஆகும்? கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேல அந்த டிராவல். இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ரோடு ஃபுல்லா டைல்ஸ் போட்டுரும். எதுக்கா? ஏங்க, வண்டி நார்மலான ரோட்ல போறப்ப ஸ்பீடு அதிகமா போக முடியாது. அதே வலிக்கிட்டு போச்சுன்னா சர்ன்னு போகும். வீட்டுல வந்து நீங்க நார்மலா ஒரு சிமெண்ட் தர வீடுன்னு வச்சுங்களேன், உங்க பொம்மை இருக்குல்ல, விளையாட்டு பொம்மை, அதை அந்த கார் பொம்மையை இழுத்து விட்டீங்கன்னா நார்மலான தரையில போறப்ப நார்மலான ஸ்பீட்ல போகும். அதே டைல்ஸ் போட்ட தரையில வச்சு நீங்க இழுத்து விட்டீங்கன்னா சர்ன்னு போகும். இது அந்த ஃபாஸ்ட்னஸ் எதுல வரும்? டைல்ஸ்ல தானே வரும். இது வந்து தலைவர் விஜய், உங்க தலைவர் விஜய் வந்து இது பிளான் பண்ணிருக்காரு இந்த ஐடியாவை. இது மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. தமிழ்நாடு சுடுகாடா? ஆமா, என்னத்த சுடுகாடலாம்? வீடு இல்லாதவங்களுக்குலாம் வீடு கொடுக்கணும்னு சொன்னோம்ல, கொடுக்கணும்னு சொல்லணும்ல, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லணும்ல. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நான் சொல்லுங்க, எனக்கு காது இப்ப கேட்க கூடாது, நான் வாய் பேசக்கூடாது, அதாவது பேசுறது எல்லாத்தையும் நான் வந்து கண்ணு காது அந்த நான் குரங்கு இருக்கும்ல அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்ப டிவி கேட்ல பேசுறப்ப அப்படிதான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசுங்க, இப்ப பேசுங்க. இல்லைங்க, வீடு கொடுக்குறோன்னு சொன்னோம், கார் கொடுக்குறோன்னு சொன்னோம், பைக் கொடுக்குறோன்னு சொன்னோம், இதெல்லாம் செய்யாம இருக்க போறோமா? அதான் இதுல ஒருத்தர் குழந்தை கொடுக்கறது ட்ரை பண்ணியிருக்காரு சார் உங்க டிவி கேல. அதுல என்ன தப்பு? அப்போ வந்து நாமக்கல் செந்தில்நாதன் பண்ணது கரெக்ட்னு சொல்றீங்களா? செந்தில்நாதனுக்கும் குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? அவரு தாங்க வந்து மகளிர்ல இருக்கிற ஒருத்தவங்களோட வீட்டுக்குள்ள பூந்துருக்காரு நைட்டு. ஏங்க வாங்க, அதாவது வேட்டி மாத்த போனேன் அப்படின்னா வேட்டி மாத்த போனேன். உண்மையான விஷயம் தெரிஞ்சுங்க, அரசியல் பணின்னு ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுக்கீங்களேன், 24 hours வேலை செஞ்சாகணும். அரசியல் பணிங்கிறது 24 மணி நேரமும் கமிட்டட், புரியுதுங்களா? அவங்க வந்து அந்த உறுப்பினர் யாரு, மீரா பானு, அவங்களும் கட்சியில ஒரு உறுப்பினர், இவரு கட்சியில செயலாளராக இருக்காரு. ஒரு நாளைக்கு என்ன நடத்துறோம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தீட்டுற விஷயத்துக்கு அந்த டைம்ல ஒரு 3 மணிக்கு அவங்க மீட் பண்ணி பேசுனதை இந்த ஊரும் இந்த உலகமும் தப்பான புரிதல் வச்சு பார்த்துட்டு நீங்க புனையப்பட்ட கதைங்க. அவங்க புருஷங்க வந்து டிஎம்கே காரன், அந்த டிஎம்கே காரனோட சதி. இந்த அரசியல் நாடுகளை நான் முடிச்சுட்டு நானும் கிளம்புறேன். வரும்